இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக அதே சமயம் டேஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்னா பெரும்பாலும் நம்ம கேசரி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? ஆனால் இந்த ஸ்வீட் கேசரி விடவே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குறிப்பாக இந்த ஸ்வீட்டில் இன்றைக்கி ரவா, மைதா, வெள்ளை சக்கரை, நெய், கலர் இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாமே சேர்க்காம ஒரு கப் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக, ஈஸியாக, டேஸ்ட்டாக, சாஃப்டாக இந்த சூப்பரான ஸ்வீட்டை செய்யலாங்க. வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கப்பில் மெஷர் பண்ணிவிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் வெல்லத்தை மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பிளெயின் வாட்டரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லத்தை இன்னைக்கு பாகலாம் காய்ச்சணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து உரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அடி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு கடாயோ அப்படி இல்லாட்டா ஒரு பேனோ அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் அளந்தோம்ல அந்த கப்பால் 1/4 கப் அளவுக்கு மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ரீஃபைண்ட் ஆயிலில் எந்த விதமான ஃப்ளேவருமே இருக்காது. கூடுமான அளவு நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் அளந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு தீயை நல்லா மிதமாகவே வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த கோதுமை மாவை நல்லா கலந்து விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலேயே வறுக்கும் போது இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல கலருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கூடவே இந்த கோதுமை வறுப்படும் போது ஒரு நல்ல மனம் கிடைக்கும். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கோதுமை மாவு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு இந்த வெள்ளை தண்ணியை 2 பேட்சாக இதில் சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனேயே வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கலந்து விடாதீங்க. ஃபஸ்ட்டு பேட்சாக பாதி அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாது ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாவு வந்து அப்படியே கொஞ்சம் நல்ல உபரி அதிகமாகி இந்த மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹல்வா போல் திரண்டு வர ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜாக பாக்கி இருக்கிற வெள்ளை தண்ணியை இதே மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு மீதமாக எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த வெள்ளை தண்ணி ஃபுல்லாகவே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிதமான தீயிலையே இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கைவிடாத ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த இந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே இந்த கோதுமை மாவு ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாவுமே நல்லா வெந்து ஒரு ஹல்வா பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். பொதுவாக நம்ம ஹல்வாலாம் செய்கிறோம்னா அதிகப்படியாக டைம் எடுக்கும். அதே சமயம் ஜாஸ்தியாக நெய், எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஹல்வா செய்யறதுக்கு அதிகமாக டைமும் எடுக்காது. நெய் சேர்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா ஹல்வா திரண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். மேற்கொண்டு இந்த ஹல்வாவை தொடர்ச்சியாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாத கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா மேலும் இந்த கோதுமை மாவு நல்லா சிவந்து இந்த ஹல்வா வந்து மேற்கொண்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஷைனிங்காக கிடைக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், பேனில் ஹல்வா வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஃபைனலாக இந்த ஹல்வாவில் சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி இந்த ஹல்வாவை பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு தகதகனே கிடைக்குங்க. பாருங்கள், எந்த விதமான கலருமே சேர்க்காம நல்ல ஒரு சூப்பரான கலருமே கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஹல்வாவை ஒரு கரண்டியை பயன்படுத்தி இது போல் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணலாம். எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்டியிலையுமே கொஞ்சம் கூட ஒட்டாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும் போது இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக அப்படியே தொண்டைக்குள்ளே வழுக்கி கரைஞ்சு போயிடுங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். மைதா, வெள்ளை சக்கரை, நெய், ஆர்டிஃபிஷியல் கலர் இப்படி எதுவுமே சேர்க்காம 1 கப் கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.